क्वेश्चन नंबर 11 டேக் அறிவியல் குறியீடு ரெண்டு விஷயம் தான் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடுலயா லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயா பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல போனா 10 அடுக்கு பிளஸ்ல வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போனா 10 அடுக்கு மைனஸ் வரும். இப்போ நான் 5 பக்கத்துல 1 2 3 4 5 6 7 0 கொடுத்து என்ன பண்றேன்? மேல வந்து பவர் 4 கொடுத்துருக்கேன். இத அறிவியல் குறியீடு எழுத சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா முதல்ல சிம்பிளா எத்தனை ஜீரோன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. இது எப்படி எழுதலாம்? இத 5.0 5 தான் கணக்கு ரைட்டா இன்டு 10 அடுக்கு 7 எழுதலாம் ரைட்டா ஹோல் பவர் என்ன பண்ண போறோம் 4 ரைட்டா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து இத பிரிச்சு கொடுக்க போறோம் 5 பவர் 0 பத்தி இது மேலே 4 கொடுக்கிறோம் 10 இன்டு 7 பவர் 4 அப்ப நம்ம பிரிக்கிறோம் 7 நாள் எவ்வளவு வரும் 28 ரைட்டா அப்படியே பிரிக்கிற 7 நாள் 28 5 பவர் 4 போறோம் 5 25 25 125 125 625 5 4 முறை 5 25 25 125 125 625 இப்போ என்ன பண்றதுல 625 இன்டு 10 அடுக்கு 28 அறிவியல் குறியீடு எப்போது ஒரு இந்த 625 என்ன பண்றோமா 6.25 இன்டு 10 அடுக்கு 2 ன்னு எழுதலாம் ரைட்டா 2 சமம் 2 இங்க என்ன இருக்கு 10 அடுக்கு 28 28 2 போட்டா வரும் 30 6.25 இன்டு 10 அடுக்கு 30 அவ்வளவு அறிவியல் குறியீடு ரைட்டா சோ அடுத்த क्वेश्चन பாருங்க 12 ரூட் 80 ஈக்குவல் டு k ரூட் 5 எனில் k ரூட் 5 எனில் k இன் மதிப்பு என்ன இந்த மாதிரி क्वेश्चन வரும்போது ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸி எழுதணும் இந்த 80 க்கு டானா வந்து 80 க்கு டானா வந்து சிம்பிளா 5 எத்தனை ஒரு 5 5 மீதி 3 6 30 16 5 80 ரைட்டா சிம்பிளா போகுது இத நான் என்ன பண்றேன்னா இத உள்ள அப்படியே எழுதுறேன் 16 * 5 ஈக்குவல் டு k ரூட் 5 கொஞ்சம் நல்லா பாரு உள்ள மட்டும் ரூட் 5 இருக்கட்டும் 16 வெளிய இருக்கு என்ன வந்துரும் 4 கேட்டா இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லனா 4 * 4 * 5 = k ரூட் 5 வெச்சு இது இதே மாதிரி மாத்துறேன் 5 மட்டும் வெச்சு ரெண்டு 4 வெளிய ரூட் வெளிய தான் ஒரு 4 வரும் 4 ரூட் 5 = k ரூட் 5 கொஞ்சம் நல்லா பாரு ரூட் 5 ஒரே மாதிரி தான் அப்ப k ஓட வேல்யூ என்ன வரும் 4 k = 4 ஆகும் சிம்பிள் அடுத்த क्वेश्चन பாரு